படுக்கிற இடம் இருக்குது. அந்த படுக்கிற இடத்துல போய் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக தூங்கணும், தாம்பத்தியத்தோடு குழந்தைகிட்டோடு படுக்கிறப்ப போய் அடுப்பு பற்ற வச்சுட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கு? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னடா தடவுடன்னு உருட்டிகிட்டே தெரியிறானே அப்படிம்பாங்க. அதே மாதிரி குளிக்கிற இடத்துல போய் நம்ம சமையல் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா? டாய்லெட் பாத்ரூம் இடத்துல. அப்போ அதாவது கரெக்டாக அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த வீட்டுக்கு தேவையானதுங்கிறது என்ன அதிகபட்சம்? ஒரு சமையல் ரூம்பு தேவை. நம்ம நல்லா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்தான்னா நல்லா தூங்கணும். அதுக்கு படுக்கை அறை கரெக்டாக இருக்கணும். அந்த சம்பாரிச்சிட்டு வந்த பணத்தை பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த பெட்டகம் நல்லா இருக்கணும். அடுத்தது நல்லா சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு உண்டான இடங்கள் கரெக்டாக இருக்கணும். அந்த சாப்பிட்டதுக்கு உண்டான கழிவுகளை வெளியேற்றம் பண்ணணும். அதுக்கு உண்டான இடம் சரியாக இருக்கணும். இதை மாற்றி நம்ம அமைக்க முடியாது. அப்போ அந்த பெட்ரூம் படுக்கை அறையாக இருக்கட்டும், சமையல் ரூம் அறையாக இருக்கட்டும், பாத்ரூம்பாக இருக்கட்டும், அந்தந்த இடத்துல அப்படியே இருந்தால் அது பக்காவான வாஸ்து.